இலங்கையில் மீண்டும் குண்டுகள் வெடிக்கும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ள சேனல் 4 விவகாரம். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் யுத்தத்தை ஆரம்பிக்க ராஜபக்சர்களா காரணம்? கொந்தளிக்கும் நாமல். சேனல் 4 காணொளி ஏன் இப்போது வெளியானது? கேள்வி எழுப்பும் அரச தரப்பு. தியாகதீபம் திலீபனின் திருவுருவப்படம் தாங்கிய ஊர்தியானது வவுனியாவில் பயணிப்பதற்கு காவல்துறையினர் தடை கோரி வவுனியா நீதிமன்றில் மனு தாக்கல் செய்த போதும் நீதிமன்றம் அதனை நிராகரித்து குழப்பங்கள் ஏற்படாத வகையில் காவல்துறை பாதுகாப்பினை வழங்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனை இன்று வவுனியா நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. தியாகதீபம் திலீபன் அவர்களின் 36வது ஆண்டு நினைவை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் திலீபன் வழியில் வருகின்றோம் என்னும் திலீபனின் திருவுருவப்படம் தாங்கிய ஊர்தி பவனியானது பொத்துவிலில் ஆரம்பிக்கப்பட்டு திருவோணமலையில் வலம் வந்த போது சிங்கள இனத்தைச் சேர்ந்த குழு ஒன்றினால் தாக்கப்பட்ட நிலையில் வவுனியாவை வந்தடைந்தது. குறித்த ஊர்தி பவனி வவுனியாவில் இடம்பெற்றால் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுவதுடன் இன நல்லுறவு சீர்குலையும் என இருவர் வவுனியா காவல்துறையில் முறைப்பாடு செய்திருந்தனர். குறித்த முறைப்பாட்டுக்கு அமைய இவ்வூர்தி பவனிக்கு காவல்துறையினர் வவுனியா நீதிமன்றில் தடை உத்தரவு கோரியிருந்தனர். அதனை கவனத்தில் எடுத்த மன்று இறந்தவர்களை நினைவு கூறும் உரிமை அனைவருக்கும் உள்ளது என்பதை சுட்டிக்காட்டி காவல்துறையின் கோரிக்கையை நிராகரித்ததுடன் இன முரண்பாடுகள் மற்றும் குழப்பங்கள் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கையில் அடுத்த தேர்தலுக்கும் குண்டுகள் வெடிக்கும். இந்த குண்டுகளை இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இடையே மோதலை ஏற்படுத்த முன்னிய தரப்பினர் வைக்கப் போகின்றனர் என அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான அமைப்பின் தேசிய இணைப்பாளர் வனபிதா மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். திலீபனின் 36ஆம் நினைவஞ்சலி வாரத்திலேயே இலங்கையின் அரசியல் நிலைமை தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் சேனல் 4 ஆவண திரைப்படம் கொண்டு வந்துள்ள செய்தி இன்று முழு நாட்டையும் அச்சத்தில் ஆச்சரியத்தில் தள்ளியதுடன் இந்த நாட்டை ஆள்கின்றவர்கள் கொலைகாரர்கள் என்பதை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இன்னும் சில நாட்களில் ராஜபக்சர்களால் தான் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் யுத்தத்தை ஆரம்பித்தார் என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இன்று நாம் ஒரு கட்சியாக கட்டியெழ வேண்டிய நேரமாகும். இந்த காலங்களில் எம்மை தாக்கினர், எம்மை வீழ்த்தினர், எம் மீது சேறு பூசினர், திருடன் என்றார்கள். இன்று இந்த நாட்டில் எது நடந்தாலும் அது ராஜபக்ஷவினால் தான் நடந்தது என்று கூறுகின்றார்கள். ராஜபக்ஷர்களால் தான் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் யுத்தத்தை ஆரம்பித்தார் என்று இன்னும் சில நாட்களில் கூறினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என குறிப்பிட்டார். எமது அன்பான பெற்றோர்களே, நாம் தேர்தல் தொடர்பில் பேசவில்லை. எதிர்காலத்தில் எமது சக்தியுடன் உருவாகும் பலமான அரசாங்கத்தில் இலங்கையின் பொருளாதாரம் மீண்டும் வேகமாக உயரும் என குறிப்பிட்டுள்ளார். சேனல் 4 காணொளி தற்சமயம் ஏன் வெளியிடப்பட்டது என்ற கேள்விகள் உள்ளன என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் மனுசன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமானவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த தயங்கப் போவதில்லை. இந்த அரசாங்கத்தின் கீழ் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பணிகளை ஆரம்பித்துள்ளோம். முறையான விசாரணைகள் மூலமாக மட்டுமே குற்றவாளி யார் என்பதை நிரூபிக்க முடியும். குற்றவாளியை கண்டுபிடித்து குற்றவாளியை தண்டிக்கும் பொழுது அரசாங்கம் என்ற ரீதியில் இவருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுப்போம். சேனல் 4 காணொளியின் உண்மை மற்றும் போலி தொடர்பிலும் இந்த நேரத்தில் ஏன் காணொளியை வெளியிட்டுள்ளார்கள் என்பது தொடர்பிலும் பிரச்சினை உள்ளது. ஜெனீவா மனித உரிமை கூட்டத்தொடர் கூடும்போது நமது நாட்டுக்கு எதிராக குரல் எழுப்பப்படும் போது ஒரு நாடு என்ற வகையில் எமக்கு தீங்கி விளைவிக்க அனைவரும் ஒன்றிணைந்தால் நாங்கள் அதற்கு எதிரானவர்கள். நாங்கள் நாட்டின் பக்கம் உள்ளோம், ஆனால் குற்றவாளிகளின் பக்கம் இல்லை என தெரிவித்துள்ளார். தமிழர் தலைநகரில் தியாகதீபம் திலீபனின் ஊர்தி பவனி தாக்கப்பட்டதற்கு காலிமுகத்திடல் போராட்ட களத்தில் முக்கிய செயற்பாட்டாளராக திகழ்ந்த லஹிரு வீரசேகர தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளதாவது: திருகோணமலையில் திலீபன் ஊர்தி பவனி சென்ற வேளை ஒரு குழுவினர் தாக்குதல் நடத்திய வேளை காவல்துறையினர் அசம்பந்தமாக நடந்த விதம் அப்பட்டமாக தெளிவாக தெரிகின்றது. ஊர்தி பவனியை மட்டுமன்றி அதனுடன் சேர்ந்து வந்தவர்கள் மீதும் தலைக்கவசத்தால் தாக்குகின்றார்கள்.
ஆனால் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் எவரும் முறையிடவில்லை என காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். 1983 இடம்பெற்ற கருப்பு ஜூலை தாக்குதலை மக்களை கொல்லும் வகையில் அரசாங்கம் காத்திருந்தது. தமிழர் என்பதாலேயே தனி பிரச்சினை, இதனை புலிகள் என்று சொல்லாதீர்கள். அத்துடன் காலிமுகத்திடலில் இடம்பெற்ற போராட்டத்தின் மீது சிங்கள பௌத்த குண்டர்களே தாக்குதலை நடத்தினர். எனவே அந்த மக்களுக்கு திலீபன் ஒரு மாவீரன். உலகம் என்ன சொன்னாலும் தடியால் அடிபட்டு ஒரு மனிதன் இறந்தால் அதுதான் உண்மையாகும். இந்த உண்மையை புரிந்து கொள்ளாதவர்கள் தமக்கு தாமே குழிவெட்டி கொள்கின்றார்கள் என தெரிவித்துள்ளார். காலியில் தடுப்பூசி காரணமாக ஒவ்வாமை ஏற்பட்டதால் இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அவரது பெற்றோர் உள்ளிட்ட உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் காலி தவலம் கல்வித்திகல பிரதேசத்தை சேர்ந்த 21 வயதுடைய கசுந்திலார என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கல்லீரலில் ஏற்பட்ட புற்றுநோய் காரணமாக மகரகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக தனியாக சென்ற இளைஞனுக்கு அங்கு ஊசி போடப்பட்டதாக அவர்களது உறவினர்கள் தெரிவித்தனர். ஊசியை பெற்றுக்கொண்ட 10 நிமிடங்களுக்குள் ஏற்பட்ட சிக்கல்களினால் மகன் உயிரிழந்ததாக அவரது உறவினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மகரகம வைத்தியசாலையிடம் வினவிய போது அவ்வாறான சம்பவம் எதுவும் பதிவாகவில்லை என ஊடக பேச்சாளர் தெரிவித்தார்.